சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்லை சொந்தமாக ஒரு வீடு கட்ட போகிறீங்கனாலும் சரி, இல்லை எங்கிட்ட இருக்கிற இடமே கம்மி தான், அதில் எப்படி ஆடம்பரமான ஒரு 3 BHK வீடு கட்டுறதுன்னு இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடு கட்டப்பட்ட இடம் கம்மியான இடம் தாங்க. ஆனால் இந்த வீட்டோட பிளானிங் பெரிய கார் பார்க்கிங் இருக்குது, ஆடம்பரமான ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க, கிச்சன் கம் டைனிங்கும் வந்துடுது, அது போக 3 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அதுக்கு எல்லாமே அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது போக கவர்ட் பால்கனி ஏரியா, அதுலேயே யூட்டிலிட்டி ஏரியா, அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. ஒரு 3 BHK வீட்டுக்கு தேவையான பிளான் இந்த வீட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. 3 சென்ட் 4 சென்ட் எல்லாம் தேவையில்லை, கம்மியான லேண்ட் ஏரியாவே இருந்தாலே போதும் ஒரு 3 BHK வீடு கட்டலான்னு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இந்த வீட்டோட பிளான் இருக்குது. அது போக வீடு கட்டிட்டு இருக்கீங்கனாலும் சரி, வீடு கட்ட போகிறீங்கனாலும் சரி, ஆல்மோஸ்ட் வீடு பாதி வரைக்கும் வேலை முடிஞ்சுனாலும் இந்த வீட்டில் பண்ணியிருக்கிற இன்டி ஒர்க், கார் பார்க்கிங்கில் ஆரம்பித்து பால்கனி வரைக்குமே பண்ணியிருக்கிற இன்டி ஒர்க்கை சொந்தமாக வீடு கட்டிட்டு இருக்கீங்கனாலும் சரி, வீடு கட்ட போகிறீங்கனாலும் சரி, அப்படியே இந்த வீட்டோட இன்டி ஒர்க் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ளே கிளாசிக்கான இன்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடியோ கோயம்புத்தூர் துடிலூர் கார்பரேஷன் லிமிட் பக்கத்தில் தாங்க இருக்குது. அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பற்றி முழுசாக இப்போ பார்த்து தெரிஞ்சிடலாம். 2.25 சென்ட் இடங்க, 20க்கு 45 கிராம் நீலகலை எடுத்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுங்க. மொத்தம் 4 வீடு கட்டியிருக்காங்க. அதில் ஒரு வீடு சேல் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கு வந்து நேச்சுரல் ஸ்டோன் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக ப்ரௌனு, ஒயிட்டு, கிரே இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பார்டர் டிசைன்ஸு, சின்ன சின்ன ஸ்பாட்லைட்லாம் கொடுத்து நல்ல லக்ஸரிஸான இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் அமைஞ்சிருக்கு. 4 வீட்டுக்குமே இதே மாதிரி ஃப்ரண்ட் டெலிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. வில்லா டைப்பில் இருக்குது. கார் போகிறதுக்காக ரேம்ப் கொடுத்துருக்காங்க, நடந்து வர்றதுக்காக ஸ்டெப்ஸும் இருக்குது. சிஎன்சி லேசர் டோர் கூட ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குற இந்த போர்ட்டிக்கோட அளவு 13க்கு 17ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு செடன் கார், 7 சீட்டர் கார் நிறுத்திக்கிற மாதிரி பார்க்கிங் ஏரியா, அது போக 2 வீலரும் நிறுத்திக்கலாம். இங்கே இந்த வீட்டுக்கு வந்து தனியாக ஒரு போர்வெல் கொடுத்துருக்காங்க. இது அது போக வாட்டர் சம்பும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் சம்புக்கும் போர்வெலுக்கும் இருக்கிற டைல்ஸ் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக கார் பார்க்கிங் டைல்ஸும் செக்டு பேட்டர்ன் டிசைன்ஸில் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து இந்த உடன் பேனலிங் ஒர்க் இருக்கிற மாதிரியான இந்த லூவர் பேனல் டிசைன்ஸை ஃபால் சீலிங் ஒர்க்லேயே பிளெண்டான மாதிரி கொடுத்து சின்ன சின்ன ஃபோக்கஸ் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பாக்சி ஃபில் பண்ணி கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸை வந்து சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஜன்னல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த சம்பில் இருக்கிற மாதிரி அந்த கிரானைட் டிசைன்ஸ் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த வீட்டுக்கு வந்து அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. அதை நம்ம இங்கேயே பார்த்துட்டு போயிடலாம். இந்த சைட் செட்பேக் ஏரியாவில் வந்தீங்கன்னா வீட்டுக்கான அவுட்ரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ரு டாய்லெட்டோட அளவு 4க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் போயிட்டு மெயின் டோர் எல்லாமே பார்த்துலாம். இதாங்க இந்த வீட்டோட மெயின் டோர். சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி தேக்கு மரத்தில் மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டோர் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ப்ராடர் டிசைன்ஸ் கிரானைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வரதுக்கு வந்து 2 ஸ்டெப் இருக்குது. அதுலேயுமே கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 10க்கு 20ன்னு நல்ல ஆடம்பரமான ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் பார்க்குற எல்லா இடமும் இன்டி ஒர்க்காக தான் இருக்குது. இந்த சில் லெவல் சொல்லுவாங்க, அதாவது இந்த ஜன்னல் மட்டும் அந்த எல்லாம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலை சுற்றியுமே இந்த மாதிரி உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம சோஃபாலாம் போட்டோம்னா செவுத்தெல்லாம் கரையே ஆகாது, அந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதுலேயுமே பேக்ரவுண்டு வந்து கோல்டன் பாக் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டு, ஹாலோட வெளிச்சத்துக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோஸு, அப்புறம் 3 டோர் டைப்பில் இருக்கிற யூபிவிசி விண்டோஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு உட்டன் பேனலிங் ஒர்க் வித் கிளாஸ் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் அதுலேயே இருக்குது. மல்டிமீடியா டிவி வந்து சவுத்தன் சைட் வாலில் இருக்க அந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே பெரிய மல்டிமீடியா டிவி கொடுத்துருக்காங்க. மார்மேட் டிசைன் வித் ப்ரௌன் கலர் தீமில் அந்த உட்டன் லோவர் பேனல் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. இந்த டிவி யூனிட்டுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ரூமே கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ரூம் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஹிட்டனாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கடைசியில் வந்து யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கலாம். இந்த லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இங்கே ஒரு பூஜை ரூம் வந்துருங்க. அதுக்கான டோர் வந்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட டோர் வந்துடும். அதுக்கான டோர் தான் அங்கே கொடுத்துருக்காங்க, கீழே வச்சுருக்காங்க, அது செஞ்சு கொடுத்துருவாங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினெட் வந்துடும் இந்த லிவிங் ஹாலில். இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் போகிறோம். வர வழியிலே இந்த மாதிரி உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் வந்து 10க்கு 16ங்கிற அளவில் நல்லா ஸ்பேஸியாக இருக்குது. கிச்சன் கம் டைனிங் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் சின்ன சின்ன ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க, ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் இன்டி ஒர்க் மைக்கா ஷீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாட்ஸ் மெட்டீரியல் ஒயிட் கலரில் இருக்குது. இந்த ஒயிட் குவாட்ஸ் மெட்டீரியலில் கிரானைட் கவுண்டர் டாப் கொடுத்து சிங்க்கும் அதே கலர் காம்பினேஷனில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூனிக்காக அமைஞ்சிருக்கு.
அது போக போர் வாட்டருக்கு நல்ல தண்ணிக்கான 2 டேப் இருக்குது. ஆர்ஓ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆர்ஓ வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கபோர்டு ஒர்க்கில் செஞ்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. அது போக போர்ட்டிகோவில் யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஓப்பன் டைப்பில் இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த விண்டோஸ் ஃபுல்லாமே. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பேஸ் கேபினெட் வந்து இந்த டேண்டம் பாக்ஸு, ஒரு கட்லரி யூனிட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல சிமினி வந்துடும். சிமினி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சீக்கிரம் எடுத்துக்கிற மாதிரி வால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டல்ஸ் எல்லாமே பிளாக் கலர்லேயும் மிச்சம் எல்லாமே ஒயிட் கலர்லேயும் இருக்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த கவுண்டர் டாப் மேட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது. லிண்டல் லெவல்லையும் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே எல் ஷேப்பில் இல்லை யூ ஷேப்பில் பெரிய ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் லிண்டல் லெவல் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டாண்ட் ஹேண்ட் வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேக்ரவுண்டுக்கு வந்து லூவர் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தண்ணி தெரிச்சிச்சுன்னா அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக லூவர் பேனல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு கபோர்டு ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. இந்த சுவிட்சஸுமே பார்த்தீங்கன்னா தெரியும், டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க. வால்ஸ் ஃபுல்லாமே ஒயிட் கலரில் அந்த சாண்டில் கலரில் பெயிண்டிங் இருக்கும். சுவிட்சஸ் எல்லாமே டார்க் கலரில் கொடுத்துருக்கிறது. டார்க் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் இந்த வீட்டோட இன்டீரியர் செஞ்சுருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட டோர் நிலவு சுற்றியுமே உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு டோரும் அதுக்கேற்ற மாதிரியே ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ஃபஸ்ட் ஸ்டெப் உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் அந்த உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மைக்கா ஷீட்டை யூஸ் பண்ணி சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கபோர்டும் இருக்குது. அது போக இந்த சைடும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். சேம் அதே ஆசிட்டிஸ், கொஞ்சம் பேட்டர்ன் மட்டும் அந்த மாறுது. அப்புறம் லிண்டல் லெவல் ஃபுல்லாமே ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே கபோர்டும் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம குஷன் ஷீட்ரு போட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி ஏரியா மாதிரி சின்னதாக பிளான் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் சீட்ரு மாதிரி விண்டோஸுமே 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. அது போக ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸு, ஃபால் சீலிங் ஒர்க்கும் செய்யப்பட்டிருக்கு இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல வந்து கார்னரில் மிரர் கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கான இன்ட்டு ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கு, காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கலாம் மாதிரியான கபோர்டு ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். டோர் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஃபைபர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட லெவல் 6x4 அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. ஹேண்ட் வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக ஜாகுவார் பிராண்டில் பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கு. அப்புறம் டவல் ராட் இந்த சைடில் இருக்குங்க. அது போக காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் கலர் காம்பினேஷனுமே ரொம்பவே யூனிக்காக இருக்குது. க்ரீன் வித்து அதே டார்க் க்ரீன் பேட்டர்னில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் க்ரீன் கலரில் 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸ் சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. கீஸருக்கான ப்ரொவிஷன்ஸு, விண்டோஸ் எல்லாமே இருக்குது அதில் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டும் ரைஸ் ஃபுல்லாமே டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுபோக சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துலையே இந்த ரைஸ் ஃபுல்லாமே சின்ன சின்ன ஸ்பாட் லைட், நைட்டெல்லாம் நம்ம ஏறி வரோம்னா இந்த லைட்டை பார்த்து அப்படியே நம்ம ஏறி வந்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இந்த லிவிங் ஹாலும் 10x16 அளவில் ஸ்டடி ஏரியாவோட கொடுத்துருக்காங்க. கார்னரில் இங்கேயும் சீலிங்கில் வந்து சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட ஜிப்சம் போர்டு உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல இங்கே பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸு, அப்போ அங்கே யூபிவிசி விண்டோஸும் இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்துவிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். ஆஸ் இட் இஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த அதே மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான். 10x16 அளவில் வாட்டர் கபோர்டு, லெஃப்ட் கபோர்டு, அதே சேம் கலர் இன்டீரியர்ஸ், அப்புறம் விண்டோ சீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து கார்னரில் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கான காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் ஒர்க்கு, மிரர் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம்ங்க. 6x4 ப்ரௌன் கலர் பேட்டர்னில் வால் டைல்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இருக்குது. எங்கேயுமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸர் டைப்பில் இருக்குதுங்க. அடுத்தது நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். லாபி ஸ்பேஸ்லேயே வந்தீங்கன்னா அந்த லிவிங் ஹாலோட கடைசியில், ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலோட கடைசியில் லெஃப்ட் சைடில் இருக்குது வீட்டோட தேர்ட் பெட்ரூம். இதுவுமே 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் நல்லா கிடைக்கும். அந்த இடத்துல வந்து பெரிய யூபிவிசி விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 3 டோர் டைப்பில் இருக்குது. கார்னரில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட்டோட மிரரோடு இருக்குது. அதுபோக இந்த பெட்ரூமில் அடிஷ்னலாக வந்து ஹெட்போர்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. உட்டன் கார்ட் போட்டோம்னா இந்த சைட் ஃபுல்லாமே உட்டன் பேனலிங் ஒர்க் வந்து ஃபால் சீலிங் வரைக்குமே கண்டினியூவாக ரெடி பண்ணியிருக்காங்க.
இது வந்து உட்டன் பேனலிங் ஒர்க்கு, ஃபால் சீலிங் வந்து ஜிப்சம் போடுங்க. அது போக நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்லேயும் பார்த்த மாதிரி சேம் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. இது வந்து தேர்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் 6x4 அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. இங்கேயும் டைல்ஸ் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்லேயும் பிராண்டட் ஐட்டம்ஸ்லேயும் ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் கடைசியில் வந்து சைடு வந்துட்டிங்கன்னா பெரிய கவர்ட் பால்கனி ஏரியா. இந்த சைடில் வந்தோமும் நம்ம ஊஞ்சல்லாம் மாட்டிக்கிற மாதிரி, இந்த ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா இருக்குது. அந்த சைடில் வந்து பால்கனி ஏரியாவோட ஒன் சைடில் வந்து நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கவர்டு, அதாவது ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து பால்கனி ஏரியாலே கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே வந்து சூரிய வெளிச்சமெல்லாம் கிடைக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பால்கனி ஏரியா ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மெட்டல் கிரில்ஸ் கொடுத்து அந்த மேலே வந்து டஃப் அண்ட் கிளாஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து கவர்ட் பால்கனி ஏரியாலேயே கொடுத்துருக்க ஸ்டெப்புங்க. டெரஸ் போகுது இந்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே நம்ம டெரஸ் வந்தீங்கன்னா இங்கே வந்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து டெரஸ் டைனிங் டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம பார்ட்டியெல்லாம் பண்ணுறோம்னா நம்ம டெரஸ் வந்துட்டு உட்காந்து நல்லா இயற்கையோடு ரசிச்சுட்டு நம்ம ஒரு டைனிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் துடியலூர் கார்பரேஷன் லிமிட் பக்கத்தில் பனிமடை லொக்கேஷனில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன, இந்த வீடு வந்து விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு, அப்புறம் இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன, மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சீக்கிரமாக இந்த வீடு வந்து பாருங்கள். ஏன்னா 4 வீடு இருக்குது, அதில் ஒரு வீடு புக் ஆயிடுச்சு. அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் கொடுக்குறாங்க. சீக்கிரமாக இந்த வீடு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க.